அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உஸ்தாத் ஷம்சுத்தீன் ஜமாலி. ஜகாத் என்பது ஆண்டுதோறும் நிறைவேற்றப்பட வேண்டும், ஆயுளில் ஒரு தடவை அல்ல. வருடந்தோறும் நிறைவேற்றப்பட வேண்டும், வாழ்நாளில் ஒரு தடவை அல்ல. இதற்கான சான்றுகளை இப்பொழுது ஹதீஸிலிருந்து நாம் பார்க்கிறோம். عن مالك النافع أن عبد الله بن عمر كان يقول لا تجب في مال زكاة حتى يحول عليه الحول. رواه முஅத்தா இமாம் மாலிக், கிதாப் ஜகாத். ஹவுல் என்றால் ஓர் ஆண்டு என்பது பொருள். ஹவுலுன் என்ற வார்த்தைக்கு ஓர் ஆண்டு என்பது பொருள், அல்லது ஒரு வருடம் என்பது பொருள். இங்கே ஒரு பொருளின் மீது ஓராண்டு சுழன்று வரும் வரை அந்த பொருளில் ஜக்காத்து கடமையாகாது. முஅத்தா மாலிக். இந்த யஹூல், ஹால யஹூல், ஹால என்றால் இறங்கியது அல்லது சுழன்றது என்று பொருள் கொடுக்கலாம். யஹூலு என்றால் சுழலும் அல்லது இறங்கும் என்று சொல்லலாம். ஹுலூலுல் ஹிலால் என்று கூட சொல்லுகிறோம். இந்த பிறை இருக்கிறதே, பிறை, அதுக்கு ஹுலூல் என்ற வார்த்தையை கையாளுகிறோம். இங்கே ஒரு வருடம் பூர்த்தியாகாமல் ஜக்காத்து கடமையாகாது என்று நபிகள் நாயகம் கூறிய அந்த ஹதீஸை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய முஅத்தாவிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸை பாருங்கள். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா ஜகாத், எந்த ஜகாத்தும் இல்லை, ஃபீ மாலின் ஹத்தா யஹூல் அலைஹில் ஹவுல். அவுஜஸுல் மசாலிக் ஷரஹ் முஅத்தா லில் இமாம் மாலிக். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய நூல் முஅத்தாவுக்கு விரிவுரை நூல் தான் அவுஜஸுல் மசாலிக். அதில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ் இது. அதனுடைய தமிழ் பொருளை பாருங்கள். ஒரு பொருளில் ஓராண்டு சுழன்று வரும் வரை ஜக்காத்து கிடையாது. லா ஜக்காத் என்பதற்கு ஜக்காத்து கிடையாது என்று இங்கே பொருள் தந்திருக்கிறார்கள். என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவுஜஸுல் மசாலிக். அதே போல இன்னொரு ஹதீஸை பாருங்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா துஅத்தா, நிறைவேற்றப்படாது, லா துஅத்தா ஜகாத்துன் கப்ல ஹுலூலில் ஹவுலி. இந்த ஹதீஸ் எந்த கிதாபில் இருக்கு? அவுஜஸுல் மசாலிக் ஷரஹ் முஅத்தா லில் இமாம் மாலிக். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு சொந்தமான முஅத்தா நூலினுடைய விரிவுரை நூலான அவுஜஸுல் மசாலிக் என்கின்ற நூலில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றுள்ளது. ஓராண்டு சுழன்று வருவதற்கு முன் ஜகாத் நிறைவேற்றப்பட மாட்டாது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அப்போ ஒரு வருஷம் நிரப்பமடையணும் என்பது தெல்ல தெளிவாக தெரிய வருகிறது. கபல ஹுலூலில் ஹவுல், ஓராண்டு நிறைவடைவதற்கு முன்னால் லா துஅத்தா ஜகாத், ஜகாத் என்பது நிறைவேற்றப்பட மாட்டாது. இப்போ இந்த ஹதீஸ்களை வைத்து நாம் பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்த நடைமுறையும் இதுதான். அவருடைய காலத்தில் வருடந்தோறும் ஜகாத் என்பது வசூலிக்கப்பட்டு வந்திருக்கிறது. எனவே ஜகாத் என்பது ஆண்டுதோறும் கொடுக்கப்பட வேண்டும், ஆயுளில் ஒரு தடவை அல்ல என்பதை நாம் எல்லாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும்.